ஹை மைவி 3 மெம்பர்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி கேஸ் ஹியரிங் ரிசல்ட் வந்துருச்சுங்க. 7/7/2025 திங்கட்கிழமை காலையில் ஒரு 10 மணி பாக்கில் ஹியரிங் நடந்திருக்கு. நம்மளுக்கு 2:30 மணிக்கு ரிசல்ட் அப்லோட் பண்ணியிருக்காங்க. டான்பிட் கோர்ட் வெப்சைட்டில் தான் ரிசல்ட் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா கேஸ் டிஸ்போஸ்டுன்னு போட்டிருக்காங்க. அடுத்த இதில் கண்டென்டன்ஸ்ட் அலௌட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அலௌடு பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க இந்த இடத்துல. பட் அது எதுக்காக இந்த இதை அலோட் கொடுத்துருக்காங்க, கம்பெனி சைடில் எதுக்காக இந்த பெட்டிஷன் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அதை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அலோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதை சார்ந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பொறுத்து தான் அது இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஃபோட்டோ காப்பியில் பார்த்தீங்கன்னா அதனுடைய டீட்டெயில் கோர்ட்டோட வெப்சைட்லேருந்து எடுத்தது தான். அதில் போட்டிருக்காங்க என்ன அப்படின்றது இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. நீங்கள் பார்த்து படித்து இதனுடைய டீட்டெயில் என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத ஜஸ்ட் ஒரு சின்னதாக நான் சொல்லிடுறேன், நீங்களும் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்தரவு வழங்கப்பட்டது, தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்படின்றத போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மனுதாரருக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது அப்படின்னு போடுறாங்க. ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி ஆங்கில காலண்டர்படி ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 10 மணி அப்போ இது சம்மந்தப்பட்ட கேஸ் நடந்துகிட்ருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவர் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கையெழுத்தெல்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் அவர் அங்கே போயிட்டு பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறத இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இது எப்போ வரைக்கும் அப்படின்னா அடுத்து உத்தரவு வரும் வரை அப்படின்றது தான் ஃபைனலாக போட்டிருக்காங்க. மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் குட் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஹியரிங்கில் எதையெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு இன்னும் கிளியராக தெரியல. பட் இப்போ என்னென்னா அலோவ் பண்ணிட்டாங்க. டீட்டெயில் என்னென்னா எப்போ நமக்கு தெரிய வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதனுடைய ஆர்டர் காப்பி நமக்கு வரணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிளியராகவே டீட்டெயில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிடச்சிரும். சரி, எப்போ ஆர்டர் காப்பி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 நாள் அப்படிங்கிறதும் சொல்லலாம், ஒரு வாரம் ஆகும்னு சொல்லலாம், இல்லை இன்றைக்கி நைட்டே வந்தாலும் வரலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்போ ஆர்டர் காப்பி வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராகவே தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக டைரக்டரோட ரிலாக்ஸேஷனோட ஆர்டர் காப்பிலாம் பார்த்திங்கன்னா இன்னுமே வரல. ஒரு சிலது வராதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரிலிங்க. எப்படி இருந்தாலும் ஆர்டர் காப்பி வரும். அதில் தான் ஏன்னா வந்தால் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் கண்டிப்பாக கோர்ட் சைட்லேருந்து அவங்க வெப்சைட்டில் ஆர்டர் காப்பி அப்லோட் பண்ணுவாங்க. ஆர்டர் காப்பி வந்தால் தான் நம்மளோட அனைத்து கேள்விகளுக்குமே பதில் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். இஓடபிள்யூ சைட்லேருந்து என்ன கவுண்டர் கொடுத்துருக்காங்க, கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன, எப்படி இருக்குது, இவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அதில் தான் போட்டிருப்பாங்க. அதனால் அது ரொம்ப நம்ம முக்கியமாக பார்க்கப்படுறோம். எப்படி இருந்தாலும் ஆர்டர் காப்பி வந்துடும். வந்ததையும் நம்ம சேனலில் என்னங்கிறது டீட்டெயில் சொல்கிறோம். இப்போ இந்த ஹியரிங்கில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா இஓடபிள்யூ கவுண்டர் கொடுத்துருக்காங்கல்ல, கவுண்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த ஹியரிங்கில் நம்ம சார் என்ன கேட்டிருக்காங்களோ அதை அலோவ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அந்த ஃபோட்டோ காப்பியில் தான் பார்த்துருப்போம். அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் போட்டிருக்காங்க. அனுமதி கொடுக்கப்பட்டுருச்சுங்க. சரிங்களா? அப்போ எனக்கு தெரிஞ்சதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் நமக்கு சாதகமாக தான் இருக்குது. அதனால தான் அவங்க அலோட் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் கொடுத்ததுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம அதை கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்றது இது என்னோடய கருத்துங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ஹியரிங்லேயுமே அப்ஜெக்ஷன் சொல்லிட்டு வரலிங்க. எதுவும் ரொம்ப இதாகலை, தள்ளி தான் போயிருக்கு. ஃபைனலாக அது கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கனால தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து ஒரு சில விஷயங்கள் கோர்ட் சைடில் கம்பெனியோட அடுத்த கட்ட நபர்கள் போயிட்டே இருக்குது. கரெக்டான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்கனால தான் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு பர்மிஷன் ஒன்றா கொடுத்துட்டு வராங்க. சரி நண்பர்களே, அடுத்து ஆர்டர் காப்பியில் என்ன வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஆர்டர் காப்பி வந்ததுக்கப்புறமா நம்ம சேனலில் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயில் எல்லாமே நம்ம கொடுப்போம். பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல்.